வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இதை வந்து நீங்க ரெக்கமெண்டுக்காக யூஸ் பண்ணிக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கொடுக்கக்கூடிய நிஃப்டி அப்டேட்ஸ் உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டாக இருக்கும். முடிஞ்சா வாட்ச் பண்ணி பாருங்க. இதில் வந்து ஃபார் புது பிகினர்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவே வந்து புதியவர்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோ முடிஞ்சுன்னா பயிற்சி பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த கான்செப்ட் அப்படியே உங்களுக்கு செட் ஆகும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முன்னாடியே இது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டட்ஸ் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் வந்து ஸ்டாக் இந்த 2 ஸ்டாக் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கசகசன்னு ஸ்டாக்கை பார்க்காம ஏதோ பர்டிகுலர் ஒரு 2 ஸ்டாக்லேயும் மட்டும் நிற்கிறோம். அப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கான். வந்துட்டு மேலே திரும்பி இருக்கான். காலையில் வந்து ஆல்ரெடி இந்த ஈரான் யூஎஸ் வார்னால அங்கேருந்து ஒரு நல்ல கேப் டவுனு. இங்கே முந்தா நாள் க்ளோஸ் ஆனது. லாஸ்ட் டே இங்கே க்ளோஸ் ஆயிருந்தான். இன்னைக்கு ஓப்பனாக வந்து ஒரு நல்ல டவுனில் ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகி அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கான் மார்க்கெட்டை. 5 மினிட்ஸில் என்ன நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 ஹவர்லக்கு வந்து இந்த சப்போர்ட் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முன்னாடியே. ஏன்னா நேற்று முந்தின நாளே பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பிரேக் பண்ணிட்டானா, அடுத்து இது இந்த மாதிரி டச்சப் எடுத்துட்டு அடுத்து இது வரைக்கும் வருவான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அங்கே தான் வந்திருக்கான். இப்போ முடிஞ்சது பாருங்க, இந்த ஏரியா தான் முடிஞ்சிருக்கான். புரிஞ்சுங்களா? மேலே வந்து முடிஞ்சதுமே இந்த ஏரியாவில் தான் முடிஞ்சிருக்கான். கரெக்டாக அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் பூராமே அவன் யூஸ் பண்ணுறான். நம்ம போட்டிருந்தது இது மட்டும் தான் போட்டிருந்தோம். அது காலையிலேயே பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகும்போது கீழே அழகாக அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்பிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக. பாருங்க, 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்கான். எந்த மாற்றமே இல்லை. கரெக்டாக ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸு ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான். அதுக்கு அடுத்தது மேலே போனது அந்த நெகட்டிவ் பிரேக் பண்ண முடியல, பாடி க்ளோஸ் வைக்க முடியல. மேலே போகிறான், அகைன் கொஞ்சம் கீழே வந்து அங்கேருந்து திருப்பினது தான். பாருங்க, பைக்கு ஒரு சிக்னல் கூட கொடுக்காம வந்திருக்கேன் பார்த்தீங்களா. எங்கேயுமே பைக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஹையை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணால் தான் பைக் சிக்னல் நடத்துது. எங்கேயுமே இல்லை பாருங்க, அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கா அழகா. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். இங்கே வந்தால் மறுபடியும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி நிறுத்திட்டு இருக்கான். இப்போ பை ட்ரெண்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த லோவுக்கு முன்னாடி இருக்கிற ஹையினா இதை போய் பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா பை ட்ரெண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் பை ட்ரெண்ட் இன்னும் வரல. செல் ட்ரெண்டில் தான் 5 மினிட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ இந்த இந்த ஏரியா ஒன்று இருக்கா, ரைட்டு, அடுத்த ஏரியா இருக்குதா, அடுத்த ஏரியா இருக்கா, இதுக்கு மேலே போய் கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் பண்ணாவே நம்ம ட்ரெண்டு மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இது எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல, இங்கே தான் வந்து நின்றுருக்கா. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சின்னதாக வந்துன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு ஒன்றும் இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இது எடுக்கலாம். வந்து இவ்வளோ தூரம் வந்து அப்புறம் கீழே திரும்பி இருக்கு. இதெல்லாம் பாருங்க, வந்து ஒரு துளி திரும்பி 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 இப்படி வந்திருக்கு. ஒரு ஸ்லைடிங்க இப்படியே வந்திருக்கான். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து பழகுங்க. இதுவே நம்மளுக்கு பக்காவான சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அது என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரில் பாருங்க, அது ஏற்கனவே இது அன்னைக்கு ஒரு நாள் போட்டிருந்த ஒரு சப்போர்ட்டு. இங்கேருந்து கீழே திரும்பி வைக்கும் போது கீழே வந்தால் இங்கே வரலான்னு கரெக்டாக அங்கே தான் வந்திருக்கிறான். வந்துட்டு மேலே போய் கீழே வந்து இங்கேயே வந்து முடிச்சுட்டு தொடங்கின இடத்துலையே முடிச்சு வச்சுருக்கான். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்துருப்பான், ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் 5 மினிட்லேயே வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆகி மேலே போயிட்டான். இங்கே ட்ரேட் பண்ணியிருக்க முடியும்னா டெஃபினட்டாக பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் போயிட்டா மேலே சல்லுன்னு போயிட்டு இவனை பிடிச்சி என்ன பண்ண முடியும்? ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டுன்னு பார்க்கணும். ட்ரெண்டு செல் ட்ரெண்டு. அப்போ செல் ட்ரெண்ட்னா செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பார்க்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் தொட்டுட்டு, அதாவது லாஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆன கேண்டலோட ஹையை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்க பாருங்க, அதே மாதிரி தான் மேலே ஹையவே க்ளோஸ் பண்ணால் பாடி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இங்கே தான் வந்து க்ளோஸ் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கான். புரிஞ்சுங்களா? இவ்வளோ தாங்க மார்க்கெட்டில் இப்படி தாங்க நடக்குது. எதுலேயும் மாறாதுக்கு, எதில் போய் பார்த்தீங்கனாலும் இதுதான் இருக்கும் மாற்றி மாற்றி. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாங்க செட் ஆகும். இங்கே வந்து பைக் ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் தப்பான ஒரு வேலை. ஏன்னா ஒரு செல் ட்ரெண்ட் இருக்கும்போது பைக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு செல்லுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. ப்ராப்பராக செட் ஆகும்.
இந்த 1 ஹவருக்கு இது எப்போ போட்டோம், எதுக்காக போட்டோம்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் எங்கேயோ முன்னாடி லெவல்லேருந்து போட்டிருப்போம். ரைட், அன்னைக்கு போட்டு வச்ச லெவல் இது. எதுக்கு? ஆமாம், கீழே வந்தால் இது வரைக்கும் வரும் அப்படிங்கறதுக்காக ஒரு லெவல் நாம் போட்டு வச்சோம். அந்த இடத்துக்கு தான் வந்து திரும்பி இருக்கான். இது 4 ஹவர்ஸில் பார்த்தா இது வரைக்கும் இருக்குது. 1 ஹவர் டே. டேயில் பாருங்கள், இது என்ன கணக்கில் போட்டிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால்குலேட் பண்ணியிருக்கோம். அன்னைக்கு எடுத்தது தாங்க, அன்னைக்கு போட்டு வச்சது தான். போன வீடியோவில் போட்டு வச்சுருந்தோம். இதை பாருங்கள், இந்த பாடி ஒரு 3 பாடி, இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா, இது ஒரு ரிஜெக்ட் ஏரியா, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் அங்கே தான் வந்து திரும்பி இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது இப்படி தான் நடக்கும் மார்க்கெட்டு. ஒரு ரேஞ்ச் வந்தால் ஏன் திரும்பி போகிறா அப்படிங்கிறதெல்லாம் இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். சின்ன நம்ம பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எப்போ ப்ராப்பராக நம்ம கற்றுட்டோம்னாவே போதுமானது. ரைட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.